கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு டாக்டர்கிட்ட காட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே அபிராமின்னு ஒருத்தவங்க வந்துட்டு தலையில் அடிபட்டு அட்மிட் ஆனாங்களாமே, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்க டாக்டரும் நர்ஸு வந்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம களவாணித்தனம் இப்படி தெரிஞ்சிருமோ, மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு சும்மா ஒரு சின்ன ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு தலையில், அதை ஸ்கேன் பண்ணி ஏதோ பார்க்கணுன்ற மாதிரி அப்படியே சும்மா சமாளிச்சுட்டு உள்ளே வாங்க, உள்ளே தான் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது, உள்ளே வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னீங்க, ஆனால் உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு கேட்க, நீங்கள் வர்ற வரைக்கும் அப்படியே வச்சுட்ருப்பாங்களாக்கும், போய் சால்னா எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவங்க எங்கள் அபிராமியை கடத்து போட்டு எடுத்து கிளம்பியிருப்பாங்க. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு இங்கே உட்காந்து மோனம் வாசித்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மக்களை பண்ணுறது, ஐயோ இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த நர்ஸை வந்துட்டு மயக்கம் போட வச்சுருப்பாங்களா, அவங்க வந்துட்டு மூளையில் இருக்காங்க. நர்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிப்பி எந்திக்க வைக்கிறாங்க. என்னாச்சு, இங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே எங்கே அப்படின்னு கேட்க, டாக்டர் நான் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு 4-5 பேர் வந்து என்னை மயக்கம் போட வச்சுட்டாங்க, எனக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அதுக்கடுத்து இப்போ உங்களை வந்து தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நர்ஸு சொல்ல இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சார் எங்களுக்கும் தெரியாது சார், என்ன நடக்க ஏது நடக்குன்னு எங்களுக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறேன். கார்த்தி வந்துட்டு அப்போ கண்டிப்பாக இப்போ தான் கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கீழே வந்துட்டு ஓடி போகிறாங்க அபிராமியை தேடி. அவங்க வந்துட்டு டேய் வேமா ஏற்றடா யாராவது பார்க்குறக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளே அபிராமியை வந்துட்டு ஏற்றிடுறாங்க. அபிராமி வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்கள்ல அந்த சேர் மாதிரி, அந்த சேரை வந்துட்டு அந்த ரவுடி காலால் ஒரு உதச்சி அங்கிட்ட தள்ளி விட்டுட்டு அவனும் அந்த ஆம்புலன்ஸில் ஏறி உட்காந்துக்கிறா. இதை வந்துட்டு காட்டி பார்க்குறாங்க. டேய் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஓடி வந்து பிடிச்சிருந்தா கூட பிடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம கார்த்திக்கு தான் அது பிடிக்காதுல்ல, அப்படியே சேசிங் பண்ணி தானே போய் கடைசியில் மிஸ் பண்ணிடுவார், அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதனால் அப்படியே நின்று பார்த்துட்டு அபிராமியை ஏற்றுறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு சேரை தள்ளி விடும்போது குடுகுடுன்னு ஓடுறாரு. அதாவது இவ்வளோ நேரம் கார்த்திக் வந்துட்டு ஒரு பதட்டத்தில் இருந்திருக்காரு. ஐயோ அம்மாவை வந்துட்டு இப்படி உள்ளே ஏற்றுறாங்க, அம்மாவா தான் இருக்கும், ஐயோ காலை எடுத்து வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே நின்னவர் அவங்க ஆம்புலன்ஸை எடுத்ததுக்கப்புறம் தான் கார்த்திக் வந்துட்டு கை காலில் வேலை செஞ்சிச்சோ. அப்படியே அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் இவர் வந்துட்டு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த ரவுடி இருக்காமல வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தான் கால் பண்ணுறா. ஐஸ்வர்யா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்க, மேடம் எங்ககிட்ட கொடுத்தது எனக்கா சொதப்புமா, அதெல்லாம் நல்லபடியாக அந்த மேடத்தை கடத்தாச்சு, ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கார்த்தி எப்படியோ அங்கே மோப்பம் முடிச்சுட்டு வந்துட்டான், நாங்கள் அதுங்களையும் உங்கள் அத்தையை வந்துட்டு உள்ளே ஏற்றிட்டோம், நாங்கள் எப்படியாவது எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கிறோம், அதுக்கடுத்து அந்த மேடத்தை க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல, இந்த டைம் மட்டும் சொதப்பிடாதீங்க, முக்கியமாக அந்த கார்த்தி கண்ணிலே பற்றாதீங்கடா, நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான், நானும் சேர்த்து மாட்ட வேண்டியது அப்படின்னு சொல்ல, மேடம் அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, எல்லாம் பக்காவாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். இந்த பக்கம் கார்த்தி வந்துட்டு அவங்கள பயங்கரமாக ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. இப்படியும் கார்த்தி வந்துட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி சேசிங் பண்ணி அபிராமியை ஒரு வழியாக காப்பாற்றுற மாதிரி தான் சீன் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இனிமேலும் அவங்க வேறு இடத்துல கொண்டு போய் மறைச்சி வச்சு என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தால் ஐயோ சோத்துக்கு சத்தவனாக இருப்போம் போல அப்படின்ற காமெடி மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த இதோட முடிஞ்சால் வந்துட்டு சீன் உண்மையே நல்லா தான் இருக்கும். அபிராமியை கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஆனால் இது வந்துட்டு ஐஸ்வர்யா தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தெரியாமல் மூடி மறைக்க வேணால் வாய்ப்பு இருக்குது. ரியா மேலே பழியை போட்டு ரியா வேணால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம். ஏன்னா மேக்கப் முடிஞ்சு தான் ஐடியா கொடுத்துச்சு, ஐயோ அப்படி நம்ம மாட்டினாலும் ரியா மேலே பழிய போட்டுருவோம் சரியா அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துச்சுல, அது மாதிரி ரியாவை மாட்டி விடுறதுக்கான இவங்க வந்துட்டு பிளான் பண்ணலாம். ஆனால் ஐஸ்வர்யா இப்போக்குள்ளே சிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி அவ்வளோ வந்துட்டு இன்வால்மெண்ட் எடுத்து ஐஸ்வர்யா தான் இது காரணம், ஃபோனை வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படி இப்படின்னு எதுவுமே பண்ணவே இல்லை, ஒரு முயற்சி தான் பண்ணாங்க தீபா அவங்க, அதுலேயே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அது எப்படி ஐஸ்வர்யா மட்டும் பிளான் பண்ணலாம், அது ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆனால் நம்ம நல்ல கோஷ்டியை பிளான் பண்ணால் அது வந்துட்டு தீஞ்சு போன மாதிரி ஆயிடுது. ஆனால் ஒரு வழியாக கார்த்தி வந்துட்டு ஓடி சேசிங் பண்ணுற அளவுக்கு போயிட்டாருப்பா, ஓடுற சீன் வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.